தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை ஜூன் 10 திறக்கப்பட உள்ளன. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6 இம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்தது. எனினும், மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு ஜூன் 10 இம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கான வளாக பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் பள்ளிகள் தரப்பில் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கப்பட வேண்டிய இனிப்பு பொங்கலை பள்ளி தொடங்கப்படும் முதல் நாளான நாளை அனைத்து பள்ளிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு சமூக நலத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வரும் கல்வியாண்டுக்கான 2024-25 நாட்காட்டியை பள்ளிக் கல்வித்துறை நேற்று வெளியிட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை மழைக்கு பின்னர் தென்மேற்கு பருவமழை நீடித்து வருகிறது. நேற்று இரவில் இருந்து விடிய விடிய மழை கொட்டியது. பகலில் மேகமூட்டத்துடன் குளிரான தட்பவெப்ப நிலை நீடித்தது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, தக்கலை, குளச்சல், குலசேகரம், மார்த்தாண்டம், களியக்காவிளை, கருங்கல் மற்றும் சுற்றுப்புறப் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை கொட்டியது. தொடர் மழையால் பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருந்தது. அணையில் இருந்து 535 கனடி தண்ணீர் மதகு வழியாக வெளியேறிய நிலையில் மாலையில் 500 கனடி நீர் உபரியாக திறந்துவிடப்பட்டது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீருடன் 1000 கனடிக்கு மேல் தண்ணீர் கோதையாற்றில் ஓடியதால் களியல், திற்பரப்பு அருவி, மூவாற்றுமுகம், குழித்துறை, தாமிரபரணி ஆறு வழியாக தேங்காய்பட்டணம் கடலில் சேரும் நீர்வழித்தடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே கோதையாறு, குழித்துறை, தாமிரபரணி ஆறு மற்றும் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு குமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். தொடர் மழையால் குமரி மாவட்டத்தில 500க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்று பொறுப்பேற்கிறது. 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் பதவியேற்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வங்கதேசம், நேபாளம், பூடான், இலங்கை, மாலத்தீவு, மொரீஷியஸ், சீசெல்ஸ் ஆகிய இந்தியாவின் அண்டை நாட்டு தலைவர்கள் டெல்லி வருகின்றனர். ஒரு படம் ஹிட்டானால் அதன் அடுத்த பாகத்தை உருவாக்குவது சினிமாவில் வழக்கமான ஒன்று. அந்த வகையில் சிங்கம் 2, சிங்கம் 3, சாமி 2 போல பல ஹிட் படங்கள் அடுத்தடுத்த பாகங்களைக் கண்டுள்ளன. அடுத்து வெற்றிமாறனின் விடுதலை 2 வர இருக்கிறது. ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2, இந்தியன் 3 படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கின்றன. கார்த்தி நடிப்பில் சர்தார் 2 விரைவில் தொடங்க இருக்கிறது. அவர் நடிப்பில் கைதி 2 அடுத்த வருடம் தொடங்க இருப்பதாகச் சொல்கிறார்கள். ஜெயம் ரவி நடிப்பில் தனி ஒருவன் 2 அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதை ஏஜேஸ் தயாரிக்கிறது. அருள்நிதியின் டிமாண்டி காலனி 2 ரிலீஸுக்கு ரெடியாகிவிட்டது. ரஜினியின் ஜெயிலர் 2, கமலின் விக்ரம் 2, விஷாலின் துப்பறிவாளன் 2, சூதுகவும் 2, தேசிங்கு ராஜா 2, கலகலப்பு 3, சார்பட்டா பரம்பரை 2, இன்று நேற்று நாளை 2, பிசாசு 2, பிச்சைக்காரன் 3, 7 ரெயின்போ காலனி 2, பீட்சா 4, காஞ்சனா 4 உட்பட 20க்கும் மேற்பட்ட படங்கள் அடுத்த பாகங்களின் வரிசையில் உள்ளன. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் 6.97 கோடி ரூபாயில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம், பிரசவ வளாகம் திறக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக கட்டணமின்றி சிகிச்சை அளிக்கும் வகையிலான இந்த வளாகத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். வெளிநாடுகளில் இருந்து அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த கருத்தரித்தல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 25-45 வயது பெண்களிடம் கருத்தரிப்பின்மை பாதிப்பு 3.9% இருப்பதை உலக சுகாதார மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. உடற்பயிற்சி இல்லாதது, உடல் பருமன், உணவு பழக்கவழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்கள் போன்றவைதான் இதற்கான காரணங்களாகுள்ளன. இந்த சூழலில் அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் அமைக்கப்பட்டிருப்பது நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சண்டிகர், டெல்லி, மகாராஷ்டிரா அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் ஏற்கனவே இருந்தாலும் அங்கு ஒரு கருத்தரிப்பு சுழற்சிக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஒரு குழந்தை பிறக்க 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும். ஆனால்
நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டுதலுடன் முழுமையாக இலவச சேர்க்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 2வது செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்குவதற்கான பணி நடந்து வருகிறது. அந்த மையமும் விரைவில் திறக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. பிரெஞ்சு குடியுரிமை உள்ளோர் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் வாக்குகளை இன்று ஜூன் 9 பதிவு செய்தனர். ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஐரோப்பிய தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன. ஐரோப்பிய குடிமக்கள் தங்கள் பிரதிநிதிகளை ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு நேரடி உலகளாவிய வாக்குரிமை மூலம் ஒரே வாக்குச்சீட்டில் 5 ஆண்டு காலத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். 2024 தேர்தல்களுக்காக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உள்ள 720 இடங்களில் பிரான்சுக்கு 81 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சு எம்பிக்கள் உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பிரான்சின் நிலப்பரப்பில் மற்றும் குறிப்பாக ஆசியாவில் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட பிரெஞ்சு குடிமக்களுக்கு இன்று தேர்தல் துவங்கியது. வெளிநாட்டில் உள்ள குடிமக்களுக்கு, வயது முதிர்ந்த மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு அவர்கள் வசிக்கும் நாட்டில் நேரில் வாக்களிக்கும் வாய்ப்பை பிரான்ஸ் வழங்குகிறது.